மாதம் 23ஆம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய முகவர்களால் வேட்டையாடப்பட்ட அந்த இன அழிப்பினுடைய முக்கிய அடையாளமாக 42வது ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் சிரேஷ்ட சட்டத்தரணி தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே, சிரேஷ்ட சட்டத்தரணி திரு புவனேஸ்வரன் அண்ணன் அவர்களே, இதுக்கு முன்பதாக இந்த மேடையில் அமர்ந்து உரையாற்றி சென்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களே, சமூக அரசியல் செயற்பாட்டாளர் திரு சிவமோகன் அண்ணன் அவர்களே, இந்த வருகை தந்திருக்கும் பெரியோர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த 83ஆம் ஆண்டு கலவரம் நடைபெற்ற பொழுது நான் 9 வயது மாணவனாக கொழும்பில் ரோயல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். 83 ஜூலை கலவரங்கள் நடைபெறுவதற்கு முன்பதாக ஒரு சிறு பொடியனாக முதல் தடவையாக ஆபத்து இருக்கின்றது என்ற அந்த உணர்வு அதே ஆண்டு 83 ஏப்ரல் மாதம் தான் எனக்கு முதல் தடவையாக என்னுடைய மனதிற்கு பட்டது. அந்த குறிப்பிட்ட தினம் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் என்னுடைய தந்தையார் அந்த ஏப்ரல் மாதம் நிகழ்வு நடைபெறுவதற்கு முதல் கிழமை காடிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப்பினுடைய அழைப்புதலின் பேரில் அங்கு ஒரு உரையாற்றியிருந்தார். தமிழர்களுடைய உரிமை போராட்டம் சம்பந்தமாகவும் ஆயுத போராட்டம் சம்பந்தமாகவும் அவர் அங்கு ஒரு உரையாற்றி அந்த போராட்டத்தை ஆதரித்து ஆயுதம் ஏந்தி போராடுவதுதான் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிவு என்ற அடிப்படையிலே அவர் ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரைக்கு பதிலாக அடுத்த கிழமை விடிய காலையிலே கிட்டத்தட்ட 3:30-4 மணி அளவிலே கொழும்பில் இருக்கும் கிரெகரிஸ் வீதியில் எங்களுடைய அப்பொழுது நாங்கள் இருந்த எங்களுடைய வீட்டுக்கு போலீசார் தங்களுடைய சீருடை அணிந்து கிரேனேடுகள் 2 எங்களுடைய வீட்டுக்கு வீசப்பட்டிருந்தது. அப்பொழுது விடிய காலையிலே 4 மணி. என்னுடைய தந்தையர் அப்பொழுதுதான் பழமையாக நீதிமன்றத்துக்கு சென்று அன்றையான் வழக்குகளுக்கு படிப்பதற்கு எழுகின்ற நேரம். அதே போன்று எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு நன்றாக தெரியும், ஜனாதிபதி சட்டத்தினை ஆனந்த விஜயசேகர் அவர்களுடைய வீடு இருக்கின்றது. அவரும்
விடிய காலையிலே 4 மணிக்கு எழுந்து இந்த வழக்குகளுக்கு படிப்பார். அந்த நேரத்திலே தான் இந்த 2 கிரெனேடுகள் வீசப்பட்டது. அப்போ அந்த கிரெனேடுகள் வீசப்பட்ட பொழுது என்னுடைய தந்தையார் எழுந்திருக்கவில்லை, அவர் திடுக்கிட்டு எழுந்திருந்தார். ஆனால் திரு ஆனந்த விஜயசேகர் அவர்கள் எழுந்து நின்றிருந்தவர். சத்தத்தை கேட்டவுடனே அவர் தன்னுடைய பல்கனியுடைய கதவுகளை திறந்து வெளியில் வந்து போலீஸாருடைய வாகனங்களை கண்டு சீருடையிலே அறிந்தவர்கள் தான் அந்த சம்பவத்தை செய்ததை அவர் கண்ணாலை கண்டு அதுக்குரிய சாட்சியங்களை வழங்கியிருந்தார். அதுதான் எனக்கு நாங்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது, அந்த பாதுகாப்புன்றது கேள்விக்குறி என்ற என் மனதுக்கு பதிந்த முதலாவது சம்பவம். அதுக்கு பிற்பாடு 83 கலவரம் நடைபெற்றது ஜூலை மாதம். நான் அப்பொழுது பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிப்பதற்கு சென்றிருந்த பொழுது நடுவிலே எங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு தகவல் கிடைத்து அங்கிருந்த பிள்ளைகள், நான் தமிழ் கிளாஸில் தான் படித்து கொண்டிருந்தனால் அங்கிருந்த பிள்ளைகள் அனைவரையும் அவர்கள் அங்கிருந்து வெளியில் எடுத்து சென்று வீடுகளுக்கு அழைத்து தாய் தாப்பன்மாரை வந்து தங்களுடைய பிள்ளைகளை எடுத்து செல்லப்படி கேட்டிருந்த நிலையிலே என்னுடைய அம்மாவுக்கு உதவியாக என்னுடைய அக்காவை வளர்ப்பதற்கு வந்திருந்த ஒரு சிங்கள அம்மை, அந்த அம்மையார் தான் வந்து என்னை வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். வீட்டுக்கு அழைத்து சென்ற பொழுது மீண்டும் ஒரு முறை திரு ஆனந்த விஜயசேகர் அவர்களுடைய வீட்டிலிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. உடனடியாக தங்களுடைய வீட்டுக்கு வருமாறு இப்போ நானும் என்னுடைய அக்காவும் அவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது நாங்கள் அங்கே ஒளித்து வைக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு கிழமை நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு செல்லாமல் ஆனந்த விஜயசேகர ஐயா அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் 4 பேரும், என்னுடைய தகப்பன், தாய், அக்கா, நாங்கள் ஒரு அறையிலே ஒளிந்து இருந்தோம். நாங்கள் அறைக்கு வெளியிலேயும் பாரதில்லை. ஒரு கிழமை கழிந்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த வீட்டுக்கு உதவியாக இருந்த ஒரு சிலர் கதைக்க தொடங்கிவிட்டார்கள். தொடர்ந்து இருப்பது எங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி அதுக்கு பிற்பாடு இன்னும் ஒரு அப்பானுடைய நண்பர், அவரும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, கோசில விஜயத்திருக்கிறது, அவர்களுடைய வீட்டுக்கு நாங்கள் ரகசியமாக இரவிரவாக கடத்தி செல்லப்பட்டோம். அங்கேயும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிழமை இருந்ததுக்கு பிற்பாடு அங்கே உதவிக்கு இருந்தவர்கள் நாங்கள் யார் என்றதை அறிந்த பொழுது சில வேளையிலே காட்டி கொடுக்கப்படலாம் என்ற ஒரு பயத்திலே நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு, ஸ்டான்லி வில்லியம்ஸ் என்ற ஒரு ஐயாவுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். அப்படி தான் நாங்கள் மாறி மாறியது என்னுடைய அனுபவம். ஆனால் கொழும்பிலே அந்த காலத்திலே இருந்த தமிழர்களுக்கு அவ்வகையான சிங்கள நண்பர்கள் ஒரு உணர்வோடு அந்த உறவை விரும்புகின்றவர்களாக இருந்தால் அப்படி பலர் பாதுகாக்கப்பட்டது. அப்போ அந்த 9 வயதிலே முதல் தடவையாக ஒரு மரண பயம் என்ற ஞாபகம் அந்த 83 சம்பவங்கள் தான் ஏற்படுத்தினது. இன்றைக்கு 42 வருடங்கள் கழிந்தும் தமிழினத்துக்கு அந்த மரண பயம் தொடர்ந்தும் இருக்கின்றது. போர்க்காலத்திலே ஆயுதமேந்தி நாங்கள் போராடின பொழுது
இருந்த அந்த பயம் இன்றைக்கு போருக்கு பிற்பாடு, அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தொடருகிறது. அப்படியாக இருந்தால் இந்த 42 வருடங்களாக இந்த ஒரு சம்பவம், அதுக்கு முதலும் எத்தனையோ சம்பவங்கள், அதுக்கு பிறகும் எத்தனையோ சம்பவங்கள், ஆனால் அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் கூட 42 வருடங்கள் கழிந்ததுக்கு பிற்பாடு பாதிக்கப்பட்டவர்களாக தமிழர்கள் தொடர்ந்தும் அதே மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்தை ஏற்படுத்துகின்றவர்களும் அதே மனோநிலையோடு இன்றைக்கும் செயல்படுகிறார்கள் என்றதுதான் நாங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டிய பாடம், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இந்த நேற்று இன்று நாளை என்ற தலைப்பிலே பேசுகின்ற பொழுது உண்மையிலே அப்படி வேறுபடுத்தி நாங்கள் பார்க்கலாமா? நேற்று இன்று நாளை என்றால் அதெல்லாம் ஒன்றாகத்தானே இருக்க போகிறது. எந்த விதமான மாற்றமும் நடக்கவில்லை என்றொரு பதில்தான் இந்த 3 கேள்விகளுக்கும் நாங்கள் கொடுக்கிறோமாக இருந்தால், அதே ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். அதுதான் மிக முக்கியமானது. இந்த நேற்று நடைபெற்ற சம்பவங்களில் இருந்து மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியாவிட்டால் இன்றைக்கும் நாளைக்கும் நேற்றைய போலே தான் நடைபெறும் என்றதுதான் அந்த அர்த்தம். அப்படியாக இருந்தால் அந்த நேற்று எங்களுக்கு இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த 83 கலவரத்திலே டெலோ அமைப்பினுடைய முக்கியமான தலைவர்கள் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த நீதிமன்றத்திலே அவர்கள் வழங்கின அவர்களுடைய டாக் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவர்களுடைய இந்த கூட்டு வாக்குமூலத்தை படிக்கின்ற பொழுது அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், இலங்கையுடைய கட்டமைப்பு தங்களுக்கு நீதியை வழங்கப் போவதில்லை என்று, தங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டுதான் அதனை பேசுகிறார்கள். அதனுடைய விளைவுகளையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். அது தங்களுக்கு ஒரு பெரிய சுமையற்ற, ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தாங்கள் உறுதியாக இன்றைக்கு இந்த கொள்கைக்காக நின்று அதனாலே அந்த அடக்குமுறைக்கு உள்ளாக்குகின்றவர்களுடைய நீதிமன்றத்தாலே அந்த தண்டனையை தாங்கள் அனுபவித்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தங்களுடைய அந்த அனுபவத்தாலே எங்களுடைய மக்கள் எதிர்காலத்திலேயாவது தாங்கள் முகம் கொடுத்த அந்த தியாகத்தை சரியாக விளங்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை சரியாக காய் நகர்த்துவோம். அதுதான் அந்த நேற்று. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதுக்கு பிற்பாடு எத்தனையோ தியாகங்களை செய்து
கேள்வி என்னென்றால் அந்த நேற்றை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு இன்று நாங்கள் அந்த அனுபவத்தை மனதில் கொண்டு அதுக்கு நேர்மையாக இன்று நாங்கள் நடந்து கொள்கின்றோமா? இந்த ஆயுத போராட்டம் தொடங்கின பொழுது அதில் இந்த வாக்குமூலத்திலே திரு தங்கத்துரை அவருடைய அந்த டாக் ஸ்டேட்மெண்ட் ஒரு மிகவும் கணிசமாக பலராலே புகழ்கின்ற ஒரு வாக்குமூலம். அதில் திரு ஸ்ரீதரன் அவர்களும் சொன்னார், நாங்கள் இந்த வன்முறையிலே காதல் கொண்டவர்கள் அல்ல. அவர் அந்த இடத்துல சொல்றார், இந்த பயங்கரவாதம் என்று சொல்லித்தான் தங்களை குற்றவாளிகளாக நீங்கள் இன்றைக்கு தீர்ப்பை வழங்குகிறீர்கள். ஆனால் அந்த பயங்கரவாதம் நாங்கள் செய்கின்ற நடவடிக்கையில் மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிறதா? இதுக்கு முதல் தமிழர்கள் ஆயுதம் ஏந்திரத்துக்கு முதல் தமிழ் மக்கள் வேட்டையாடப்பட, தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட, சிறுவர்கள் கொல்லப்பட, உங்களுக்கு அந்த செயல்களில் பயங்கரவாதம் தெரியவில்லையா? அப்ப இந்த கேள்விகளை அவர் எழுப்புறதுக்கு காரணம், இது அனைத்துமே ஒரு அரசு செய்கின்றது. அவர் அந்த பயங்கரவாதத்தை பற்றி கேள்வி எழுப்புகின்றது அரச பயங்கரவாதத்தை பற்றி. அப்ப எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு தான் எங்களுக்கு எதிராக அந்த பயங்கரவாதத்தை முதல் கட்டமாக எங்களுக்கு எதிராக எழுகின்றது. அப்ப அதில் அவர் கேட்கிற கேள்வி, அப்பகையான ஒரு கட்டமைப்பில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாது, அதான் எங்களுடைய வரலாறு. நாங்கள் சும்மா சிங்கள மக்களையோ அல்லது சிங்கள அரசியல்வாதிகளையோ தலைவர்களையோ வெறுக்கிறவர்களாக பிறந்தது கிடையாது. அவர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோமாக இருந்தால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது, ஒரு அரசு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பு. அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே சிங்கள பௌத்த தேசியவாதம் அந்த கட்டமைப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் எங்களை எதிரியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள். சிங்கள மக்களோடு தொடர்ந்தும் வாழ்வதற்கு, ஆனால் எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கட்டமைப்புகளை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டினுடைய ஒரு வடிவம் தான் இந்த சமஷ்டி என்ற கோட்பாடு. ஒற்றையாட்சி எங்களை பாதுகாக்காது, எங்களுடைய இடங்களிலே நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு, எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு
ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாவது எங்களுக்கு அவசியம் என்று முன்வைக்கின்ற கோட்பாடுகளை சிங்கள மக்கள் தொடர்ச்சியாக நிராகரித்து தொடர்ந்தும் நமக்கு எதிராக அந்த வன்முறையை அவர்கள் நடத்தத்தான் ஆயுதத்தை ஏந்தி நாங்கள் எங்களுக்கென்று ஒரு தனிநாடையாவது நாங்கள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அதைத்தான் அவர் சுருக்கமாக அவர் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்மானித்த இடத்திலே அவர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அப்ப அந்த நேற்றை சரியாக விளங்கிக் கொண்டு நாங்கள் இன்று எடுக்கின்ற முடிவுகள் அதில் இருந்து கற்றுக்கொண்டு ஒரு சரியான ஒரு பாதையை எதிர்காலத்துக்கு நாளைக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு காட்டி செல்வதற்கான ஒரு அணுகுமுறையை தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு 42 வருடங்களுக்கு பிறகு இவ்வகையான நிகழ்வுகளை நாங்கள் செய்கிறோமாக இருந்தால் அது வெறுமனே நினைவு கூறுவதற்கான நிகழ்வுகளாக இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து இந்த நினைவை பற்றி சும்மா கதைச்சு போட்டு அழுது போட்டு நாங்கள் இழந்தவர்களை ஞாபகப்படுத்தி நாங்கள் போறதிலே ஒரு அர்த்தமும் கிடையாது. நாங்கள் உண்மையிலே கேட்க வேண்டியது, அந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இன்றைக்கு தொடர்ந்து செயல்படுகின்றோமா? அப்படி செயல்படாதவர்களை நாங்கள் இனம் காண வேண்டும். முள்ளிவாய்க்காலிலே ஒவ்வொரு வருஷமும் பெரிய அளவில் மக்கள் கலந்து கொள்வார். முள்ளிவாய்க்கால் நடந்த பொழுது, அந்த இறுதி கட்டங்கள் நடைபெற்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது, நாங்கள் எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகள் எல்லாத்தையும் கைவிட்டு ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த போரை உடனடியாக நிப்பாட்டி ஒரு தேர்தலை வைத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இந்த 83 இருந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த ஒற்றையாட்சி ஒரு நாளும் எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்காத, அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத என்ற ஒரு தெளிவு இருந்தபடியினால் நாங்கள் அதை மறுத்தோம். அதை மறுத்தபடியால் தான் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த அளவுக்கு மோசமாக நடைபெற்றது. இதனால அன்றைக்கு இருந்த தலைமைத்துவம் தமிழ் மக்களுடைய அனுபவத்துக்கு நேர்மையாக பயணிக்க வேண்டும், ஏமாற்ற முடியாது. தங்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற தீர்வை கைவிட்டு ஒரு தவறான தீர்வுக்கு இணங்கி தங்களுடைய உயிர்களை மட்டும் காப்பாற்றுவதற்காக செயல்படக்கூடாது என்று தெளிவாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த முள்ளிவாய்க்கால் தினம் நாங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது அந்த அரசியல் எல்லாத்தையும் மறந்து இன்றைக்கு அந்த ஒற்றையாட்சிக்குள் தீர்வை ஏற்கிறதுக்கு தயாரானவர்களையும் கூட நாங்கள் அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு அதில் ஒரு தவறும் இல்லை என்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்தும் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த
மேடையில் அழைக்கப்பட்டவர்கள் தெளிவாக அந்த அனுபவத்தை சரியாக விளங்கிக் கொண்டு அதுக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்காவது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த மேடையில் இருக்கிறவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். வேறு பலரை வந்து நாங்கள் கூப்பிட்டு இருக்கலாம். ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இனியாவது இந்த தியாகங்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுவோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை இந்த மனித உரிமை பேரவையினுடைய அமர்வுகள் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த தீர்மானம் புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை உருவாகிறது. என்றால் அந்த கடந்த தீர்மானத்துடைய காலம் முடிவுக்கு வருகின்றது. அப்போ அந்த தீர்மானம் எவ்வகையாக இருக்க வேணும் என்ற விடயம் சம்பந்தமாக நாங்கள் அனைத்து தரப்புகளையும் உள்வாங்கி ஒரு பொது நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை முன்னெடுத்தோம். அந்த முயற்சிக்கு நாங்கள் எவரையும் வெளியில் விடவில்லை. அரசியல் கட்சிகள் என்ற வகையிலே அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பை விட்டு நாங்கள் அதில் தமிழரசு கட்சி கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்களை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள். அதே போன்று சிவில் சமூக அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அப்போ அந்த கலந்துரையாடலில் நாங்கள் ஏகமனதாக ஒரு சில முடிவுகளை எடுத்தோம். அதனுடைய முக்கியமான விடயம், நாங்கள் இந்த மனித உரிமை பேரவையில் இருந்து தமிழருடைய பொறுப்பு கூறலை நாங்கள் ஒரு குற்றவியல் விசாரணை நோக்கி, ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நோக்கி மாற்று வழிகளுக்கு இடம் கொடுக்காமல், தப்புறத்துக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் ஒரு ஐக்கிய நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும். ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடப்பதாக இருந்தால் இந்திய காலகட்டத்திலே தமிழ் மக்களுக்கு 3 தெரிவுகள் இருக்கின்றன. ஐநா கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் 2 தெரிவுகள் இருக்கின்றன. ஒன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC, மற்றது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ. இந்த ICC சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்றது ஒரு நிரந்தர நீதிமன்றம். 2002ஆம் ஆண்டில் இருந்து அது நிரந்தர நீதிமன்றமாக இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நீதிமன்றத்திலே உறுப்பு நாடுகள், அதாவது ரோம் ஸ்டாட்யூட், ரோம் சட்டத்தை அங்கீகரித்த நாடுகளை விசாரிப்பதற்கு அந்த நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் இலங்கை அந்த ரோம் சாசனத்தை கைச்சாத்திடவில்லை. அந்த நீதிமன்றத்துக்கு ஆஜராக கூடாதுன்றதுக்காக அவர்கள் 2002ஆம் ஆண்டு அந்த சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது, அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க தான் பிரதமராக இருந்தார். அவர் பெரிய அளவில் தன்னையே பாராட்டி கொள்வது என்னென்றால், இலங்கையுடைய ராஜபக்ச போன்ற தரப்புகள் எல்லாத்தையும் காப்பாற்றுற தான் என்னடா தான் அது அந்த நேரத்தில் அந்த ரோம் ஸ்டாட்யூட்டில் அந்த சாசனத்தில் கைச்சாத்திடவில்லை. அப்போ அந்த நிலையிலே இலங்கை
அந்த சட்டத்தை அங்கீகரிக்காத நிலையிலே இலங்கையை அந்த நீதிமன்றம் விசாரிப்பதாக இருந்தால் ரெண்டு வழிகள் தான் இருக்கின்றது. முதலாவது, பாதுகாப்பு சபை இலங்கையை அந்த நீதிமன்றத்துக்கு பாரம் கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு சபை, செக்யூரிட்டி கவுன்சில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் பாரம் கொடுக்கின்றோம், நீங்கள் இந்த குற்றங்களை முழுமையாக விசாரிக்க சொல்லி அவர்களுக்கு ஒரு மெண்டேட்டை வழங்குகின்ற பொழுது அந்த விசாரணை நடத்தலாம். ஆனால் அதை தாண்டி அந்த சட்டத்தை அங்கீகரிக்காத, ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத நாடுகளையும் அந்த நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அப்ப இலங்கை போன்ற நாடுகள் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே போய் சிக்கப்படக்கூடாது என்று விரும்புகிற நாடுகளையும் கூட, இலங்கை போன்ற நாடுகளையும் கூட அந்த ஐசிசி நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பித்திருக்கின்றது. அது எப்படி செய்கிறார்கள் என்றால், அந்த சட்டத்தை அங்கீகரிக்காத ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத அரசு அந்த நாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிவைத்து அவர்களை அழிக்கின்ற நோக்கோடு செயல்படுகின்ற பொழுது, அல்லது அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற பொழுது, அந்த மக்கள் தவிர்க்க முடியாமல் வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தங்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த குற்றங்களில் இருந்து தாங்கள் தப்பித்துக் கொள்வது. அவ்வகையிலே தப்புற மக்கள் போய் ஒரு உறுப்பு நாட்டுக்குள் நுழைகின்ற பொழுது, அந்த ரோம் சாசனத்தை அங்கீகரித்த ஒரு நாட்டுக்குள்ளே நுழைகின்ற பொழுது, அந்த குற்றம் எல்லையை தாண்டி தொடர்ந்து நடைபெறுகின்றது என்பதை கருதி அந்த உறுப்பு நாடு ஊடாக அந்த குற்றத்தை நடத்துகின்ற நாட்டையும் விசாரிக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை அவர்கள் எடுத்திருக்கிறார். அந்த வகையிலே மியான்மரிலே ரோஹிங்யா முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற அந்த இன அழிப்பை மியான்மர் நாடு அந்த ஐசிசி சாசனத்தை அங்கீகரிக்காமல் இருந்தாலும் கூட இன்றைக்கு மியான்மரிலே நடைபெறுகின்ற அனைத்து குற்றங்களை, அந்த அரசாலே மேற்கொள்ளுகின்ற ரோஹிங்யா மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளுகிற அனைத்து குற்றங்களையும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவும் இந்த ரோம் சாசனத்தை கைச்சாத்திடவில்லை. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலே நடத்தின குற்றங்களை இன்றைக்கு ஐசிசி விசாரிக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். அது எப்படி என்றால் ஆப்கானிஸ்தான் நாடு ரோம் சாசனத்தை அங்கீகரித்திருக்கின்றது. அமெரிக்காவுடைய இராணுவம் ஆப்கானிஸ்தானுக்கு அங்கு நடத்தின குற்றங்களை ஒரு உறுப்பு நாட்டுக்குள்ளே அந்த ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத நாட்டினுடைய இராணுவம் குற்றங்களை மேற்கொள்கின்ற பொழுது, அந்த நாட்டினுடைய, அதாவது அமெரிக்காவுடைய ரோம் சாசனத்தை அங்கீகரிக்காத நாட்டினுடைய இராணுவத்தையும் கூட விசாரிக்கலாம் ஒன்று தீர்மானத்தின் அடிப்படையிலே அந்த விசாரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவும் இன்றைக்கு விசாரணையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று ஐசிஜே என்றால் அரசுகள் இன்னொரு அரசை அந்த ஐசிஜே நீதிமன்றத்துக்கு முன்னாலே கொண்டு நிறுத்தி அவர்களை விசாரிக்கிறதுக்குரிய ஒரு முறை. ஆனால் ஐசிஜேக்கு போவதாக இருந்தால் ஏதோ ஒரு அரசு தமிழர்களுடைய விவகாரத்தை ஏற்று அதை அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஐநா கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் இந்த 2 தெரிவுகள் தான் எங்களிடம் இருக்கின்றது. இதுக்கு மேலதிகமாக 3வது தெரிவு, உறுப்பு நாடுகள் யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற கொள்கையை பயன்படுத்தி அந்தந்த நாடுகளுடைய நீதிமன்றங்களிலே
குற்றவாளிகளாக சந்தேகிக்கின்ற நபர்கள் அவர்களுடைய அந்த நியாய திக்கத்துக்குள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக அந்தந்த நாடுகள் அந்த குற்றவியல் விசாரணைகளை மேற்கொள்வது. அப்போ ஐநா கட்டமைப்பிட எங்களுக்கு இந்த 2 தெரிவுகள் தான் இருக்கின்றது. இந்த 2 தெரிவுகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம். இனியும் நாங்கள் காலத்தை தாமதிக்காமல் ஐசிசிக்கும் ஐசிஜேக்கும் இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் தீர்மானித்திருந்தோம். அந்த குற்றங்களும் இன அழிப்பு, மனித குலத்துக்கு எதிரான குற்றம், மற்றது போர் குற்றங்கள், இந்த 3 விடயங்களையும் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்கின்றது, நாங்கள் இனப்படுகொலையை மட்டும்தான் நாங்கள் வலியுறுத்த வேண்டும். ஆனால் இந்த 3 குற்றங்கள் வெவ்வேறு குற்றங்களாகத்தான் சர்வதேசம் அங்கீகரித்திருக்கின்றது. இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்டால் போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அது வேறு வேறு குற்றங்கள். ஆக நாங்கள் அந்த 3 குற்றங்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக முடிவெடுத்திருக்கின்றோம். 3வது விடயம், நாங்கள் தொடர்ந்தும் சாட்சியம் சேகரிக்கிற என்ற பேரிலே தமிழ் மக்களுடைய பொறுப்பு கூறலை எந்த விதமான அதிகாரமும் இல்லாத மனித உரிமை பேரவைக்குள்ளே தொடர்ந்தும் முடக்குவதை நாங்கள் விரும்பவில்லை. 10 வருஷமாக முதல் கட்டமாக OISL என்றும் அதுக்கு பிற்பாடு ஓஸ்லாப் என்றும் தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற குற்றங்கள் என்ற பேரிலே அங்கு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே இதை தாண்டியும் அந்த கட்டமைப்புகள், விசேஷமாக மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகம் சாட்சியங்களை சேகரிக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்ற நிலையிலே அந்த சாட்சியங்களை வைத்து இந்த நீதிமன்ற குற்றவியல் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவையும் நாங்கள் எடுத்திருந்தோம். அவை இந்த 3 முக்கியமான முடிவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த அந்த முயற்சி எழுத்து வடிவமாக நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம். அந்த கோரிக்கை கடிதம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட தரப்புகளுக்கு மட்டும் வழங்காமல் அதில் வராத தமிழரசு கட்சியிடமும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். விசேஷமாக நான் நேரடியாகவே தமிழரசு கட்சியுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களுக்கும், தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் அந்த மகஜருடைய ஒரு டிராஃப்டை நாங்கள் நேரடியாக அவர்களுக்கு அனுப்பி அவர்களுடைய ஆதரவையும் இந்த கடிதத்துக்கு நாங்கள் கேட்டிருந்தோம். அவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் இருந்ததாலே அவர்களுக்கு சில வேளையிலே இந்த கடிதத்திலே நாங்கள் எழுதியிருக்கின்ற விடயங்களுக்கு மேலதிகமாக இன்னும் சேர்க்க விரும்பினதாக இருந்தால் அவர்கள் அதை எங்களிடம் உடனடியாக தெரிவித்தால் நாங்கள் அதுக்குரிய மாற்றங்களையும் செய்வதற்கு தயார். அவர்களுடைய அந்த ஒப்புதலை எடுப்பதற்காக நாங்கள் அவர்கள் விரும்புகின்ற விடயங்களையும் சேர்த்துக் கொள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியையும் நாங்கள் அவர்களுக்கு எழுத்து மூலமாக அனுப்பியிருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் கட்சி என்ற வகையிலே தமிழரசு கட்சி எங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு தெளிவான பதில் ஒன்றை வழங்கவில்லை. நான் நினைக்கிறேன் செயலாளர் அவர்களுக்கு CVK சிவஞானம் அவர்கள் தங்களுடைய செயற்குழு கூடி முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. இந்த அரங்கிலே இருந்து நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றேன்.
இன்றைக்கு அந்த செயற்குழு இரவிரவாக கூடலாம். நேரடியாக எல்லாரும் ஒரு இடத்துல வரணும் என்ற தேவை இல்லை. ஜூம் ஊடாகவோ இல்லாட்டி ஸ்கைப் ஊடாகவோ அவர்கள் கூடி இந்த விடயத்தை படித்து அவர்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லைனா எங்களுக்கு காலம் கிடையாது. ஒரே ஒரு மாதம் தான் இருக்கின்றது. இந்த மாதத்துக்குள்ளே அந்த உறுப்பு நாடுகள் இலங்கை தொடர்பாக ஒரு புதிய தீர்மானம் தொடர்பாக தீர்மானங்களை மிக விரைவில் எடுப்பார்கள். அவர்கள் அந்த தீர்மானங்களை எடுத்து முடிப்பதற்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய தெளிவான உறுதியான ஒற்றுமையான நிலைப்பாட்டை அறிவிப்பதுதான் பொருத்தம். ஆகவே அதை தமிழரசு கட்சியுடைய பங்களிப்போடும் நடந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் அவசரமாக அவர்களுடைய அந்த மத்திய குழுவுடைய இல்லாட்டி செயற்குழுவுடைய அந்த கூட்டத்தை கூட்டி இது சம்பந்தமாக இந்த கடிதம் சம்பந்தமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தாழ்மையுடன் உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த மனித உரிமை பேரவை என்பது ஸ்ரீலங்காவுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு முடிவும் ஸ்ரீலங்கா தொடர்பாக எடுக்க முடியாது. அந்த மனித உரிமை பேரவை ஒரு கன்சென்சஸின் அடிப்படையில் தான் இயங்குகின்ற ஒரு அமைப்பு, கருத்தொற்றுமையின் அடிப்படையிலே இயங்குகின்ற ஒரு அமைப்பு. ஆகவே அங்கே ஸ்ரீலங்கா அரசை மீறி ஒரு குற்றவியல் விசாரணை அந்த அரங்கு மேற்கொள்ள முடியாது, அதை உறுதிப்படுத்தவும் முடியாது. அது முதலாவது. ஆகவே அந்த அரங்கில் இருந்து இலங்கை விவகாரம் ஒரு நீதிமன்றத்தை நோக்கி நாங்கள் அவசரமாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. 2012ஆம் ஆண்டில் இருந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அந்த ஐநா மனித உரிமை பேரவையிலே 2 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் கூட எங்களுடைய அனுபவத்திலே எந்த ஒரு முன்னேற்றமும் பொறுப்புக்கூற சம்பந்தமாக நடைபெறவில்லை. மாறாக இது அனைத்துமே மூடி மறைக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குகின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இன்னும் பலமடைந்து கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பிரிஞ்சு நிற்காமல் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறல் அணுகப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் நாங்கள் முதல் கட்டமாக சொல்லியாக வேண்டும். 2வது கட்டமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மனித உரிமை ஆணையாளருடைய மனித உரிமை பேரவைக்குள்ளே மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகம் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த அலுவலகத்துக்குத்தான் முதல் கட்டமாக OISL என்ற ஒரு கட்டமைப்பை இந்த தீர்மானம் ஒன்றை ஊடாக உருவாக்கி அந்த அலுவலகம் அந்த OISL ஊடாக சாட்சியங்களை சேகரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. அந்த OISL சாட்சியங்களை சேகரித்த ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அந்த சாட்சியங்களை இன்னும் பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு OSLAP என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அதே மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்கு தான் வழங்கியிருந்தது. அப்ப இதே மாதிரி இன்னொரு முயற்சி ஒரு இன்டர்நேஷனல் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் என்ற பெயரிலே இன்னும் ஒரு முயற்சியை புதுசாக மேற்கொண்டு அதையும் இந்த அதே மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகத்துக்கு பாரம் கொடுத்து இன்னும் ஒரு 5 வருஷத்தை நாங்கள் கடக்கப் போகிறோமா? ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விசாரணைகள் தொடர்பாக இருக்கக்கூடிய விமர்சனம் அந்த விசாரணைகள் குறிப்பாக இன அழிப்பை மையப்படுத்தி நடத்தவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் இன்னொரு பேரிலே IIIM என்ற பேரிலே அதுவும்
அந்த மனித உரிமை ஆணையருடைய அலுவலகத்துக்கு தான் பொறுப்பு வழங்கப்படும். அதே கட்டமைப்பு தான் இன்னொரு பேரிலே இன்னும் ஒரு 2 வருஷமோ 5 வருஷத்துக்கு IIIM OSL முடிஞ்சு ஓஸ்லாக் முடிஞ்சு இப்ப IIIM பேரில் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அதே நிறுவனம் தான் விசாரணைகளை நடத்த போகிறார்கள் என்று நாங்கள் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள் அந்த மனித உரிமை பேரவைக்கு தொடர்ந்தும் எங்களுடைய பொறுப்பு கூறுள்ள விவகாரத்தை முடக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க போகிறோமா? இல்லாட்டி 10 வருஷமாக சேகரித்த அந்த சாட்சியங்களை வைத்து நீதிமன்றத்தை நோக்கி ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய இந்த வல்லரசர்களுடைய அழுத்தங்களுக்கு அடிபணியாத இல்லாட்டி அடிபணியறதுக்கு தயாரில்லாதவர்கள் துணிந்து இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு நாங்கள் இந்த விஷயத்தை பாரம் கொடுக்க போகிறோமா? இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி. அவை இதுக்கும் நாங்கள் எடுத்த முடிவு, இனியும் நாங்கள் இந்த சாட்சியங்களை சேகரிக்கிறோம், இன்னும் சேகரிக்க வேண்டும் என்ற பெயரிலே தொடர்ந்தும் அதே கட்டமைப்புக்கு நாங்கள் நேரத்தை இழுத்தடிப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்ற ஒரு முடிவையும் நாங்கள் எடுக்கிறோம். அவை எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்த மனித உரிமை பேரவையாக இருக்கலாம், ஐநாவாக இருக்கலாம், இந்த வல்லரசல் அனைவரும் பொறுப்பு கூறல் என்ற பேரிலே கடந்த 2012ஆம் ஆண்டில் இருந்து நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பிதான் தாங்கள் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றோம் என்று கூறி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது எப்படி நடந்தது என்றால், தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அல்லது ஆணைய வழங்கின அரசியல் தரப்புகளுடைய ஆதரவோடு தான் அந்த அனைத்து தீர்மானங்கள் இதுவரைக்கும் நாங்கள் எந்த விதமான முன்னேற்றமும் காணாத 2012ஆம் ஆண்டில் இருந்து நிறைவேற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அப்ப தமிழ் மக்களுடைய ஆணையை காட்டித்தான் பிரயோசனமற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறது என்றால், நாங்கள் இன்றைக்காவது ஒன்றிணைந்து தமிழ் மக்களுக்கு உண்மையிலே தேவைப்படுகின்ற விடயங்களை வலியுறுத்தினால் மட்டும்தான் இந்த வல்லரசர்களுக்கும் வேறு வேறு நிகழ்ச்சிகளில் ஓடுகின்றவர்களுக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு இடத்தை கொடுக்காமல் நாங்கள் அனைவரும் ஏகமனதாக ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தினால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய பொறுப்பு கூறலை முன்னுக்கு கொண்டு போவதற்கான சந்தர்ப்பத்தையாவது நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த 42 வருடங்கள் கழிந்து ஜூலை இனப்படுகொலை போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்திலும் நடக்காமல் இருப்பதாக இருந்தால் ஆக குறைந்தது அந்த அனைத்து சம்பவங்கள் தொடர்பாக அதிலே ஈடுபட்டவர்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஆபத்தை உருவாக்காமல் நாங்கள் அவ்வகையான சம்பவங்கள் எதிர்காலத்திலேயும் நடக்காமல் இருக்கிறதை உறுதிப்படுத்த முடியாது. அதனால்தான் இந்த பொறுப்பு கூற விடயம் கட்டாயம் நடத்தியாக வேணும் என்ற ஒரு தாகம் எங்களிடம் இருக்க வேண்டும். அரசியல் தீர்வென்றது அரசியல் ரீதியாக இந்த இனப்படுகொலையை செய்வதற்கான அந்த தேவை அரசியல் தீர்வு நாங்கள் கிடைக்கின்ற பொழுது, எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற பொழுது, ஒரு இனப்படுகொலை செய்தாலும் பிரயோசனம் இல்லை என்றால் தமிழ் தேசம் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது அரசியல் ரீதியாக. அவ அதையும் எதிர்காலத்திலே அவ்வகையான இனப்படுகொலை நடைபெறுவதற்கு அது ஒரு பிரயோசனமற்ற ஒரு செயலாக அந்த அரசியல் தீர்வு உறுதிப்படுத்தும். அதே போன்று நபர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி தாங்கள் அவ்வகையிலே செயல்பட்டால் சட்டம் அவர்களை வேட்டையாடும் என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயம் முன்னுக்கு நிறைவேற்றி ஆகவன். ஆக இந்த 2 விடயம், அரசியல் தீர்வு விடயமும் பொறுப்பு கூறல் என்ற விடயமும் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான கோரிக்கைகளாக தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து முன்வைக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே
அந்த நேற்றென்ற வரலாற்றில் இருந்து நாங்கள் சரியான பாடங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தால் அதுதான் அந்த பாடம். அந்த பாடத்தை சரியாக இன்றைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் நாளைக்கு பாதுகாப்பாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துவோம். ஆகவே அந்த தியாகிகளுக்கு நாங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய அந்த நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு விசுவாசமாக விட்டு கொடுக்காமல் செயல்படுவது மட்டும்தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அஞ்சலியாக கூறி, அதை இந்த நிகழ்வு இன்னும் பலமாக ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி நடத்துவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.